ஜனநாயகன் மூவி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சென்சார் வந்து லேட் பண்ணதுனால வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் சரி, சிவகார்த்திகேயன் மேலேயும் வந்து நம்ம பசங்க வந்து ஒரு மாதிரியான கடுமையான விமர்சனம் வைக்கிறது, அவங்க ஃபேமிலியை மாஃபிங் பண்ணி போடுறது, இந்த அளவுக்கு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து சிவகார்த்திகேயனே வந்து ஓரளவுக்கு மேலே முடியாமல் அவர் ஆடியோ லஞ்ச்லேயே வந்து இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பேசணுமோ பேசினாரு. அது மாதிரி விஜயனை எங்கே பார்த்தாலும் வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து கோல்டு படத்தில் வந்து நான் நடிச்சு கொடுத்தனாலே வந்து எனக்கு தேங்க்ஸ் அப்பப்போ சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு. நீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச்ல வந்து அவர் வந்து வச்சிருப்பாரு. படம் வேற ரிலீஸ் ஆகலையா, ரிலீஸ் ஆகாம போனதுனால வந்து பசங்க வந்து சிவகார்த்தியின் படம் வந்து தியேட்டர்ல வந்தா கண்டிப்பா பேனரை கிழிப்போம், மேல இருந்து கீழே குதிப்போம் தியேட்டர்ல இருந்து அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேசுறாங்க. இதெல்லாம் வந்து விஜய் என்ன பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. நான் யோசிச்சது என்னதுன்னா, நேற்று நைட்டு வந்து நான் யோசிச்சேன், ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, விஜயனை வந்து ஒரு வீடியோ போட மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா வந்து விஜய் என்ன சொன்னாதான் கேட்பாங்க. இப்போ நான் சொன்னாலும் வேற யாரும் வந்து வீடியோஸ் போட்டாலும் இதெல்லாம் பேனர்லாம் கிளிக்காதீங்கப்பா, மேல இருந்தெல்லாம் குதிக்காதீங்கப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு நம்ம சொன்னாலும் யாருமே வந்து விஜய் ஃபேன்ஸ் கேட்க மாட்டாங்க. விஜய் என்ன சொன்னா மட்டும் தான் கேட்பாங்க. எதுக்கு வந்து விஜயனை வந்து சொல்ல மாட்டேங்காங்க. அண்ணங்கிட்ட ஒரு சாம்சங் ஃபோன் இருக்கு, ஃபிளிப் ஃபோனு மூடுற மாதிரி ஒரு சாம்சங் வச்சிருக்காங்க. நல்லா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள ஃபோன் வச்சிருக்காங்க. அதில் ஆடியோ கிளாரிட்டி கூட எப்படி இருக்குன்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு ஆடியோ கூட ரிலீஸ் பண்ணாங்க. சிஎம் சார் நீங்கள் அரெஸ்ட் பண்ணா என்னைய வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அதில் ஆடியோ கூட சரியாக வரல. அந்த அளவுக்கு வந்து அண்ணனோட ஃபோனில் ப்ராப்ளமா, அண்ணன் வச்சிருக்க மைக்கில் ப்ராப்ளமான்னு தெரில. இருந்தாலும் அண்ணன் வந்து அந்த மலேசியா போயிட்டு வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளே போனவங்க வெளியே வரவே இல்லை. எல்லாருமே எதிர்கட்சிக்காரங்க எல்லாருமே வச்சு செய்கிறாங்க. இவர் வந்து அதுக்கப்புறம் எலெக்ஷன் அப்போ தான் வெளியே வருவார் போல அப்படின்னு சொல்லும் போது தான் சிபிஐ வந்து மண்டே வந்து நீங்கள் டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து அண்ணன் வீட்டை விட்டே வெளியே வருவாங்க. ஏன் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு தெரியல. வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நம்ம புஷி ஆனந்த் பிரதர் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் போடுறாங்க. இதெல்லாம் போட்டு என்ன ஆகும்போது தெரில பண்ணுறாங்க. மக்களை வந்து இப்படிலாம் வந்து விஷயம் ஏமாத்திலாம் நினைக்கிறாங்க போல். நான் வந்து அந்த புஷி ஆனந்த் ப்ரோ வந்து இந்த மாதிரி அவர் கோயிலுக்கு போய் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது தான் சொல்கிறேன், ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருந்துச்சு. அண்ணன் எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஏன் வெளியே வர மாட்டேங்காங்க? சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணலாம்ல. இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து உங்கள் ஃபோனில் எடுத்து இந்த மாதிரி வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகலப்பா, நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? அது மாதிரி சிவகார்த்திகேயன் ஃபேமிலியை வந்து மாஃபிங் பண்ணிலாம் போடக்கூடாது, இது தப்பு அப்படின்னு வந்து அண்ணன் சொல்லணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ணன் சொல்லவே மாட்டேங்காங்க. இது நான் ஏதாவது கேட்டு நான் ஏதாவது வீடியோ போட்டேன்னா என்னையும் வந்து டிஎம்கேயோட கைகூலின்னு என்னையும் சொல்லிடுவாங்க. அஜித் அக்காவை எப்படி சொன்னாங்க அதே மாதிரி என்னையும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே கண்ணை மூடிட்டு விஜய் அண்ணன் அப்படியே வந்து சினிமாவில் எப்படி இருப்பாங்களோ அதான் ரியல் லைஃப்லையும் அண்ணன் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்புகிறாங்க.